எங்க வீட்டுல எங்க பசங்க பேர குழந்தைங்க மத்தியெல்லாம் மிகப்பெரிய 2 நாளா தூக்கமே வரல. ஹலோ, நான் சொல்றேன். அப்புறம் அடுத்த நாள் 4-5 பேர் மாலையோட வந்துட்டாங்க காலையில. என்ன பண்ணுவாங்க? அப்புறம் எம்எல்ஏ செத்துட்டாருன்னு வர்றான். உங்களுக்கு என்ன செய்தி வந்தது? என்னன்னு என்ன மெசேஜ் வந்ததா? பிரகாஷுக்கு அனுப்பியிருந்தாங்க நம்ம கண்ணீர் அஞ்சலிங்கிற மாதிரி. சரி, அப்புறம் உங்க நம்பருக்கு போன் பண்ணேன். ரொம்ப நேரம் பிஸியா இருந்துச்சு. அப்புறம் தான் டிஎஸ்பி சாருக்கு போன் பண்ணி கேட்டேன். இல்ல அவர் இப்போதான் பேசினாரு என்கிட்ட அப்படின்னு சொன்னாரு. இருங்க நானே பேசுறேன் சொல்லி அவர் திரும்ப ஒரு லைனுக்கு வந்திருக்கிறாரு. அப்புறம் திருப்பி எனக்கு போன் பண்ணி சொன்னாரு, மாதிரி ஜிகே மணியை பத்தி கொஞ்சம் ஏதோ பேசுறதுனால இந்த மாதிரி நியூஸ் பரப்பிருக்கிறாங்க அப்படின்னு. பின்னாடி ஜெகனிவாசன் லைன்ல வந்தாரு. அவரு இதே வார்த்தை சொன்னாரு. இந்த மாதிரி தாயங்களை திருமணத்தை ஸ்பைல் பண்ணி அவங்களால மாநில நஷ்ட வழக்கு போடணும் பரதேசம் எல்லாத்தையும் அப்படின்னு நான் சொன்னேன். நீங்களும் அதுதான் சொன்னனால சொன்னாரு. என்னோட பேசலாம் அப்படின்ட்டு. சரி சரி, அது இந்த மாதிரி தமிழ்நாடு பூரா படிக்க போச்சு. ஹலோ, தமிழ்நாடு பூரா படிக்க விட்டுட்டாங்க. இதெல்லாம் தப்பு இல்லை. எவ்வளவு பெரிய தப்பு! இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் செய்யக்கூடிய நோக்கத்துல நல்லா இருக்கும்போது அவரை பத்தி தவறா சொல்லக்கூடிய கருத்து அவரு ஜெயிலுக்கே அனுப்பலாம் தலைவரா. அப்படியா? ஆமா தலைவரா. நீங்க வந்து அவர் மேல ஒரு கமிஷன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க ஆதாரமா வச்சுட்டு. அவங்க மேல நிச்சயமா வழக்கு பதிவு பண்ணுவாங்க. சரி சரி, நான் பண்றேன். வழக்கு பதிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க திருமண கேஸ் ஃபைல் ஆச்சுன்னா அவங்க எலெக்ஷன் நிக்க முடியாது. சரி விடுங்க, அதை பண்றேன். ஒரு எக்ஸ் எம்எல்ஏவா கண்ணீர் அஞ்சலி போட்டா எனக்கு எவ்வளவு பெரிய மன உளைச்சல், எங்க குடும்பத்துக்கெல்லாம் எவ்வளவு பெரிய உளைச்சல் இருங்க, நீங்களே சொல்லுங்க. அவன் வந்து ராயநம்பட்டிக்காரனா, அருள் கொடுக்கறவனா, அருள் எம்எல்ஏ கொடுக்கறவனா. அருள் அப்புறம் போன் போட்டு கேட்டதுக்கு அருள் எம்எல்ஏ தான் போட சொன்னான்னு சொல்லிட்டான். எங்க வீட்டுல எங்க பசங்க பேர குழந்தைங்க மத்தியெல்லாம் மிகப்பெரிய 2 நாளா தூக்கமே வரல. ஹலோ, நான் சொல்றேன். அப்புறம் அடுத்த நாள் 4-5 பேர் மாலையோட வந்துட்டாங்க காலையில. என்ன பண்ணுவாங்க? அப்புறம் எம்எல்ஏ செத்துட்டாருன்னு வர்றான். அனைவருக்கும் வணக்கம். நான் முன்னாள் எம்எல்ஏ, எடப்பாடியினுடைய முன்னாள் எம்எல்ஏ. என் பேர் வந்து காவேரி. பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற பொழுது நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவன். ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக நான் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தாலும் கூட நான் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்த காரணத்தினால மருத்துவர் சின்னையா அவர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் பல விஷயங்களை நான் சொன்னேன். அதில் வந்து இதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த 2 பேர் பிரிஞ்சு இருக்கிறதுக்கு காரணம் வந்து கோகா மணியும் சேலம் அருள் எம்எல்ஏவும் தான் காரணம்னு பதிவிட்டிருந்தேன். அன்னைக்கு அடுத்த நாள் மாலையில வந்து எனக்கு ஒரு தகவல், எங்க பகுதியை சேர்ந்த ஒரு தம்பி வந்து எனக்கு வந்து ஒரு இது அனுப்புனான். என்னன்னா, இது மாதிரி வந்து உங்க பேர்ல வந்து கண்ணீர் அஞ்சலி வந்திருக்குது, உங்க பேர்ல வந்து கண்ணீர் அஞ்சலி வந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் அந்த போட்டோவை பார்த்ததும் எனக்கு திடீர்னு வந்து ஒரு திக்கு நடிச்சிருச்சு. என்னடா, யாருடா கண்ணீர் அஞ்சலி நம்மளுக்கு அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த தம்பிகிட்ட தொடர்பு கொண்டு கேட்டபோது இந்த தம்பி சொன்னா, அப்படி எனக்கு இது அனுப்பின தம்பி ராயனம்பட்டியை சேர்ந்த பேர் என்ன, ராஜதுரை என்பவர் தான் இதை வந்து பதிவிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த ராஜதுரையை வந்து என் கூட இருக்கக்கூட எங்க ஊருக்காரங்க இளைஞர்கள்லாம் போன் போட்டு கேட்டபோது இதை பதிவிட சொன்னது
சேலம் எம்எல்ஏ அருள் தான் பதிவிட சொன்னாரு. எனக்கும் இதுக்கும் சம்மதம் இல்ல, நீங்க அவரை கேட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது என்னை இப்ப 2 நாட்களாக அந்த இது கண்ணீர் அஞ்சலி வந்த உடனே விடிய விடிய நிறைய பேர் தொடர்பு கொண்டு இது மாதிரி என்ன இப்படி ஒரு இது வந்திருக்குது, அண்ணன் இருக்கிறாரான்னு என்கிட்டயும் போன்ல கேட்குறாங்க. அடுத்த நாள் காலையில நிறைய பேர் மாலை எடுத்துக்கிட்டுலாம் வந்துட்டாங்க வீட்டுக்குள்ள. நான் என்னமோ இறந்துட்ட மாதிரியும் மாலை எடுத்துக்கிட்டுலாம் எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் நான் வீட்டுல உட்காந்துருந்தா என்னை உத்து பாக்குறாங்க. என்னன்னா இவர் இறந்துட்டா இருக்கிறாங்க, இவர் என்ன உயிரோட இருக்கிறாரு அப்படின்னு என்னை உத்து பாக்குறாங்க. அதனால இது அப்புறம் நேத்தும் நிறைய பேர் தொடர்பு கொண்டு கிருஷ்ணகிரி, தருமபுரி எல்லா இடத்துலயும் தொடர்பு கொண்டு அண்ணன் இருக்காங்களாங்கிறாங்க. ஏன் போன்லயே நான் இருக்கமா என்ன இதுங்கிறாங்க. இது மாதிரி ஒரு தவறான இதை என் மேல பரப்புறாங்க அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. நீங்க இது மாதிரிலாம் பொறுத்துக்கிட்டு இருக்காதீங்க, நீங்க உடனடியே காவல் நிலையத்துல புகார் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு காலையில கூட பத்திரிகையாளருக்கு முன்பாக கிருஷ்ணகிரி சேர்ந்த பாபு சிங்குங்கிறவரு நேரடியா பேசினாரு. அது பதிவாகி இருக்குது. நீங்க இதுக்கெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்க கூடாது, உடனடியே புகார் கொடுக்கணும்னாரு. அதனாலதான் புகார் எழுதிக்கிட்டு இருக்கிறேன். இதுல என்ன செய்தின்னா, இதை இவ்வளவு கேவலப்படுத்துற அருள் அவர்களுக்கும் இதுக்கெல்லாம் காரணமானவர் ஜி.கே. மணி, அருள், இவங்க தான் அந்த ராஜ்யத்துறை இயக்கி இருக்கிறாங்க. இப்ப எனக்கு கண்ணீர் அஞ்சலி போட்டுட்டேங்க. நீங்க அமரர் ஊர்தி அனுப்பணுமா வேண்டாமா? பாடி வீணா அங்க இருக்குதா இல்லையா? அடக்கம் பண்றதுங்கிற வேணுங்கிறதெல்லாம் நீங்க செய்யணுமா வேண்டாமா? அருள் அவர்களையும் ஜி.கே. அவர்களையும் கேட்டுக்கிறேன். நீங்க உடனடியா நீங்க அமரர் ஊர்தியான்னு அனுப்புங்க. அமரர் ஊர்தி அனுப்பி இந்த பாடிய எரிக்கணுமா புதைக்கணுமா நீங்க தானே முடிவு பண்ணணும். நீங்க எல்லாம் உடம்புற. அதனால இப்படியும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் அவர் ஒரு கண்ணீர் அஞ்சலி ஏற்கனவே இருந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணீர் அஞ்சலி போடுறாருன்னா அவர் அந்த எம்எல்ஏ பதவிக்கு தகுதியா அப்படின்னு போலீஸ் அது நடவடிக்கை எடுக்கணும். அடுத்தது இந்த சபாநாயகருக்கு அனுப்பப்பாரு. தமிழக சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய மேதக சபாநாயகர் அவர்களுக்கு இவர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி, நானும் ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், என்னை இது மாதிரி என்னை இழிவுபடுத்துவதற்காகவும் மன உளைச்சல் பண்ணுவதற்காகவுமே என்னை இது மாதிரி போட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நான் சபாநாயகருக்கும் இதை அனுப்புவேன், டிஜிபிக்கும் இதை அனுப்புவேன். அடுத்ததாக இவர் என்னத்துக்கு அதிமுக இருந்துகிட்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பேசுறாருன்னு சொன்னாங்க. நான் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து போறேன்னா நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். அது மட்டும் கிடையாது, நான் வன்னியர் சங்க காலத்திலிருந்து இந்த கட்சிக்காகவும் சங்கத்துக்காகவும் நான் உழைச்சிருக்கிறேன். இப்ப இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியாது. ஐயா அவர்களை இப்ப யாருக்குமே தெரியாது. வாழப்பாடிக்கு பக்கத்துல செக்கிடிப்பட்டிங்கிற ஊர்ல பால்பாண்டிங்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் ஐயாவை தள்ளி விட்டாரு. அதுக்கு கூட நாங்க தான் போய் ஐயாவுக்கு அன்னைக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்தோம். இப்ப இங்க இருக்கிற அருளுக்கோ மற்றவர்களுக்கும் தெரியுமா? சும்மா இப்ப பந்தா பண்றது, பேட்டி கொடுக்கறது, விளம்பரப்படுத்திக்கிறது இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நான் யாருங்கிறது என்னை பத்தி நிறைய சொல்ல வேண்டி இருக்குது. என்னுடைய கல்வி தகுதி என்னன்னு, நான் கொங்கனாபுரத்துல நான் +2 வரைக்கும் நான் படிச்சவன். என்னுடைய அப்போதைக்கெல்லாம் சான்று இப்படி தான் கொடுப்பாங்க. கொங்கனாபுரத்துல நான் +2 வரைக்கும் படிச்சவன். அதுக்கு மேல இங்க பார், நான் ஈரோடு சிக்கி நாயகர் காலேஜில் நான் படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிருக்கிறேன். ஈரோடு சிக்கி நாயகர் காலேஜில் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிருக்கிறேன். இது டிசி, இது கான்ட்ராக்ட் சர்டிபிகேட். அதுக்கு பின்னால பார், நான் யோமியோபதி படிச்சிருக்கிறேன். எல்லாமே அரசு சான்று இருக்குது என்கிட்ட. எது வீணான பொய்யான சான்றுலாம் கிடையாது. அரசாங்கம் எனக்கு கொடுத்த சான்று இருக்குது. இது படிச்சிருக்கிறேன், சித்தா டாக்டருக்கு படிச்சிருக்கிறேன். அப்புறம் ஐயாவனுடைய பாட்டாளி பயிலரங்கத்துல பாட்டாளி பயிலரங்கம் படிச்சிருக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக 2 முறை எனக்கு சான்று ஐயா தான் கொடுத்துருக்கிறாரு. இவங்களுக்கெல்லாம் அது தெரியாது. இங்க பாரு, இது ஒண்ணு, இன்னொரு சான்று இருக்கும், பாட்டாளி பயிலரங்கம் சான்று இங்க இருக்கும் பாரு, அந்த இருக்கு. அதுக்கு அடுத்ததாக நான் 96ல இது யோமியோபதி சான்று, இது யோமியோபதி சான்று. அதுக்கு அடுத்ததாக நான் 96ல யூனியன் சேர்மேன் ஆனது. இது என்னுடைய யூனியன் சேர்மேன் சான்று. நான் ஃபர்ஸ்ட் கவுன்சிலரா ஜெயிக்கிறேன். இதுல போட்டிருக்கும் பாரு, ஒன்றிய குழு தலைவர்னு போட்டிருக்கோம். இதுல ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர், ஒன்றிய குழு தலைவரா இருந்தேன், சேர்மனா இருந்தேன். இது அரசாங்க சான்று, ஒன்னும் போலியான டாக்டர் எல்லாம் கிடையாது, அரசாங்க சான்று. மறைமலை நகர்ல இருக்கக்கூடிய ஊரக வளர்ச்சி துறையில நான் பயிற்சி எடுத்திருக்கிறேன். ஊரக வளர்ச்சி துறையில பயிற்சி எடுத்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாம நான் இது மாநில ஊரக வளர்ச்சி துறையில
பயிற்சி எடுத்திருக்கிறேன். நான் எம்ஏ பொலிட்டிக்கல் இந்தியன் பொலிட்டிக்கல்ல எம்பிஎல் பண்ணிருக்கிறேன். இந்தியாவினுடைய பொலிட்டிக்கல்ல நான் எம்பிஎல் பண்ணிருக்கிறேன். இப்ப என்னன்னா, இப்ப இருக்கக்கூடிய ஒரு இதுக்காகும் இவ்வளவு கல்வி பயின்று இவ்வளவு இந்த கட்சிக்காக உழைக்கும் என்னை வந்து கேவலப்படுத்தணுங்கிற நோக்கத்தினால தாழ்ப்புணர்ச்சி அரசியலுக்கு நம்ம அருளுக்கு ஜி.கே. மணிக்கும் நான் பேட்டி கொடுத்தது தாழ்ப்புணர்ச்சி. உண்மையை தான் சொன்னேன். அடுத்தது ஐயாவுக்கு நான் இந்த கட்சிக்கு வந்த பின்னால ஐயா எப்பெல்லாம் வராதோ 4 மாவட்ட பத்திரிக்கை வரும். 4 மாவட்டம், ஒரு மாவட்டம் கிடையாது. தான் பார், நான் பார் தினதந்தி பத்திரிக்கை முதல் பக்கத்துல கால் பக்கம் கொடுக்கறதுல 30,000 ரூபாய் ஆகும். தினதந்தியில கால் பக்கம் கொடுக்கறதுனா 14 வருடங்கள் 96ல இருந்து 14 வருடங்கள் ஐயா எப்பப்பெல்லாம் வராரோ ஒவ்வொரு முறையும் நான் கொடுத்திருக்கிறேன். இங்க பாரு, தினதந்தி முன்பக்கமே கால் பக்க விளம்பரம். இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு, கட்சி இருக்கிறவங்களுக்கு தெரியாது. யாரோ காவேரியா இருந்தாராம் பிடிச்சாராம் அப்படின்னு போயிடுவாங்க. இங்க பார், ஒவ்வொரு முறையும் இங்க பார் வித்தியாசமான போட்டோ இருக்கும் பாருடா. இதெல்லாம் ஒவ்வொரு முறையும் தேதி பாரு, ஒவ்வொரு தேதியும் இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு முறையும் ஐயா வர்ற போது, ஐயா இப்படி இருக்கிற போது இது மாதிரி என்னை கேவலப்படுத்த நோக்கத்துல பண்ணிருக்காங்க. அதனால காவல்துறை இவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கணும். நானும் இல்ல, அந்த தம்பி நேரடியாவே இந்த தம்பி கிட்ட அப்படி ஓபன் மைக்கில் போட்டு காட்டினாங்க. அருள் தான் போட சொன்னாரு, அருளை கேட்டுங்கன்னாரு. விசாரிச்சு வைக்கல. அந்த பத்திரிகையில நாம ஐயாவும் சென்னையாவும் பிரிக்கிறது தான் காரணம்னு சொன்ன காரணத்தினால 2 பேரும் சேர்ந்து என்னை அவமானப்படுத்துவதற்காக மன உளைச்சல் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தான் காரணமே. யாரு? ஜி.கே. மணியும் அருளும் தான் காரணம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.